ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வாழைப்பூ வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 200 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதை ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதை நம்ம நல்லா அந்த கடலைப்பருப்பு ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அந்த கடலைப்பருப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் ஒரு 3 வரமிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போது பல்ஸ் மோட்டில் தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது கூடயே நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் அதிலையே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலையே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன வாழைப்பூவை எடுத்து அதில் நான் பாதி அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த வாழைப்பூவெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி அதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த அரைச்ச கடலைப்பருப்பு கூடயே நம்ம அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒன்றா உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி கையில் தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான வாழைப்பூ வடை ரெடி. வாழைப்பூவே சாப்பிடாதவங்க கூட, பிடிக்காதவங்க கூட இதை நம்ம வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.